உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். 40 வருஷம் ஆக போகுது அந்த மனுஷன் போய். இன்னைக்கும் எம்ஜிஆர் எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஒரு பையன் இங்க ஒரு ஓட்டு வாங்க முடியாதுன்னு வச்சுட்டாருல்ல. என் தலைவன் எம்ஜிஆருக்கு நான் போயிடுறேன். நமக்கு ஒரு எனர்ஜி வேணும்ல, எனர்ஜி வேணும்னா என் தலைவன் தான் வரணும். ஏன்னா என் தலைவர் தான் சண்டை போறதா இருந்தாலும் பூங்கொடி இரு விளையாடி விட்டு வருகிறேன் அப்படின்னு ஆரம்பிப்பாரு. எம்ஜிஆரை பிடிக்காது சிவாஜியை பிடிக்கும், சிவாஜியை பிடிக்கும் எம்ஜிஆரை பிடிக்காது, இல்லை எம்ஜிஆரை பிடிச்சதுனால சிவாஜியை பிடிக்காது, இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். சிவாஜி எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரோ ஈக்குவலா எம்ஜிஆர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இட்ஸ் அ ஃபேக்ட். அதை அழிக்கவே முடியாது. எவ்வளவு காண்டா இருந்தாலும் அழிக்க முடியாது. நல்ல ரசிகர்கள் ரெண்டையும் ரசிப்பாங்க. நான் சொல்றதெல்லாம் நல்லா இருக்கா இல்லையான்னு பாருங்க. நீங்க நீற்றொழுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதே நீங்க ஆற்றொழுக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நீற்றொழுக்குன்னா என்னன்னா, இப்ப ஆறு இல்லாத ஊர்ல என்ன சொல்றது? நீர் எல்லா இடத்துலயும் இருக்கும், ஆறு சில இடத்துல தான் இருக்கும். நீற்றொழுக்கு என்பது லைக் த ஃப்ளோ ஆஃப் அ வாட்டர் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி மியூசிக்கை எம்ஜிஆர் எப்படியெல்லாம் அவரோட பிலிம்ல ஒன்னு அவர் படத்துல வந்த சங்கீதத்துக்கு அவர் எவ்வளவு மெனக்கட்டு இருக்காரு, சங்கீதம் அவர் படத்துல வந்த போது அவர் அதுல என்னவா இருந்திருக்காரு. இங்க இருந்து இதை ஆரம்பிப்போம். ஏன்னா மியூசிக் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாயிண்ட். இப்போ நம்ம சிவாஜிக்கு நான் கவிஞனும் இல்லையில சொன்ன கிட்டார் மாதிரி எம்ஜிஆர் கிட்டார் ரெண்டு இடத்துல பயன்படுத்துறார். ஒன்று, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். அதுலதான் அழகான ஒரு வார்த்தை வரும். இந்த மேடையில் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள். அது பெரிய விஷயம் இல்லைங்க. நம்மளே ரெடி பண்ணி ஆளை செட்டிங் பண்ணி மாலையை வாங்கி கொடுத்து தலைவா நான் மேடையில் வரும்போது போட்டோம்னா மாபெரும் சபைகளில் நீ நடந்தா மாலை விழுந்துடும். ஆனா அடுத்த லைன் வச்சா பாருங்க, ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். மாலை எவனா போடலாம், ஆனா மக்கள் போற்றி புகழணும். அது ரொம்ப முக்கியம். அந்த பாட்டுல அவர் வச்சார் பாருங்க, பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகர் இல்லையா, பிறர் தேவை அறிந்திங்கு உதவி செய்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா. அவங்களே தெய்வம்னு சொல்லிடக்கூடாது. Your God sent child, please help others. People who are helping others are God sent children. They are not God themselves. ஏன்னா இங்க நம்ம எப்பவுமே அளவுக்கு மீறி கொண்டாடிடுவோம். எதையுமே அப்பெல்லாம் தேவையில்லை, லிமிட்டா கொண்டாடினா போதும். அப்ப இந்த கிட்டாரை உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் பாட்டில் அவர் எப்படி யூஸ் பண்றாரு அப்படின்னு நீங்க எம்ஜிஆருக்கு எழுத்தண்ணி சங்கீதம் தெரியுங்க, கிளாசிக்கல் மியூசிக் தெரியும். தயவுசெய்து அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. யாரோ இசையமைப்பாளர்கள் இசை போட்டு கொடுத்தார்கள், பாட்டெல்லாம் ஹிட் ஆயிடுச்சு, தலைவர் பேர் வந்துருச்சுலாம் நினைக்காதீங்க. சாவடிப்பார் ஒரு பாட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி. 23 டியூன் போட்டாக்க 18வது டியூன்ல இருக்கிறத சரணத்துக்கு வச்சுக்கோ, 12வது டியூன்ல இருக்கிறத பல்லவிக்கு வச்சுக்கோன்னு கழுத்து இருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு வேலை வாங்கக்கூடிய ஒரு பர்சன் அவர். இவர் பாடினால் ஒரு பாட்டு பால் நிலாவினில் நேற்று அதுல ஒரு கிட்டார் வாசிப்பாரு. இந்த 2 கிட்டாரையும் அவர் எப்படி ஹேண்டில் பண்றான்னு அந்த 2 பாட்டையும் நீங்க போய் பார்த்தீங்கன்னாக்க எவ்வளவு ப்ரொஃபிஷியன்ட்டா சிவாஜி கணேசன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணாரோ அதுக்கு ஒரு மாட்டு குறையாமல் எம்ஜிஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணியிருப்பார். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு அகெயின், அதுவும் ஒரு கொள்கை பாட்டு மாதிரி தான், எல்லாம் ஒரு வேல்யூஸ் சொல்ற பாட்டு தான். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு பாகும், ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும், பொய்யான சில பேருக்கு புதிதாக ரீகம், புரியாத பல பேருக்கு எது நாகரீகம், முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம், முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம், திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். சொல்லுச்சு சார் ஊர் அவனை. இவர் போல சார் 40 வருஷம் ஆக போகுது அந்த மனுஷன் போய். இன்னைக்கும் எம்ஜிஆர் எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஒரு பையன் இங்க ஒரு ஓட்டு வாங்க முடியாதுன்னு வச்சுட்டாருல்ல. அது ஏன் அப்படின்னாக்க அவர் பண்ண அரசியல்னால இல்ல, மனசார எந்த வயிறும் பசிக்க கூடாதுன்னு ஒருத்தர் இந்த உலகத்துல இருந்தான்னாக்க அவனை இந்த உலகம் மறக்காது.
மணிமேகலையை எப்படி இந்த உலகம் மறக்காதோ, எம்ஜிஆர் ஒரு ஆண் மணிமேகலை, எல்லோருக்கும் உணவளித்தார். தன்னுடைய வாழ்நாள்ல சம்பாதித்த அவ்வளவு பணத்தையும் காது கேளாதவர்கள், வாய் பேச முடியாதவர்களுக்கு எழுதி வைத்து விட்டு போனார்னு சொன்னா, பாடுறது ஒண்ணுங்க, நடிக்கிறது ஒண்ணு. ஆனா நடிச்சது மாதிரியே வாழணும். எப்படி வாழணும்னு ஆசைப்படுறோமோ அதை நடிக்கணும். அப்படி ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இல்லாமல் வாழ்ந்ததுனால அவர் இன்றைக்கும் இருக்கார். அப்ப அந்த கிட்டார் 2 சொன்னேன். இந்த கண் போன போக்கிலே பாட்டை எதுக்கு எடுத்துக்கிட்டேன்னா, தொடங்கும் போது பியானோல ஆரம்பிக்கும். பியானோ வாசிக்கிற போது ஃப்ரேம் எம்ஜிஆர் மேலதான் இருக்கும். பியானோ மேல ஃப்ரேம் வச்சாக்க காண்டாவாங்க. முதுகு ஏண்டா காட்டுறேன், தலைவன் முகத்தை பார்க்கணும்டா. அடுத்தது வயலின் வாசிப்பார். துல்லியமா வாசிப்பார். வயலின் துல்லியமா வாசிப்பார். ஒரு சரணத்துல வயலின் வரும், இடை இசை. அதாவது ஒரு சரணத்திற்கும் இன்னொரு சரணத்துக்கும் இடையில வரக்கூடிய இடை இசையில வயலின் வரும். மிக துல்லியமா அந்த போ எப்படி போகணுமோ, அந்த வயலினை எப்படி பிடிக்கணுமோ அவ்வளவு துல்லியமா வாசிப்பாரு. அடுத்த இடை இசையில அக்கார்டியன் வரும். அந்த அக்கார்டியன் பட்டன்ஸையும் அந்த அக்கார்டியன் விங்ஸையும் எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அவ்வளவு துல்லியமா வாசிச்சிருப்பார். கண் போன போக்கிலே கால் போகலாமா, நீங்க போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். நவரத்னம்னு ஒரு படங்க, அதில் எம்ஜிஆர் 9 வேஷம் பண்ணார். படம் அவ்வளோ பெருசாக ஓடல, ஃப்ளாப். அதெல்லாம் விட்டுருங்க, அது நமக்கு ரெலவெண்ட் இல்லை. ரெலவென்ஸ் ஒன்று இருக்குது அந்த படத்தில். எம்ஜிஆருக்கு நம்ம கிளாசிக்கல் மியூசிக் மேலே இருந்த பற்று என்ன அப்படின்னு தெரியணும்னா, நவரத்னம் படத்தில் வர இந்த பாட்டை பார்க்கணும். ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் பயங்கர ஜாலியாக வெஸ்டர்ன் கிளாசிக்கல், இப்போ வெஸ்டர்ன் மியூசிக்கும் பாப் மியூசிக்கும் பாடிட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையும் கேட்டுட்டு எம்ஜிஆர் சொல்லுவார், நீங்கள் பாடின இதெல்லாம் எங்கள் கர்நாடிக் மியூசிக்கில் இருக்குது, இதுக்கு கர்நாடிக் மியூசிக்கில் ராகம் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பாடுறதுக்கு அவர் யாரை யூஸ் பண்ணாருன்றதுல தாங்க தி கிரேட்னஸ் ஆஃப் தட் மேன். பாலமுரளி கிருஷ்ணாவை பயன்படுத்தி அந்த பாட்டை பாடியிருப்பார். படத்தில் அவர் தான் அந்த பாட்டை பிளேபேக் பண்ணியிருப்பார். கடைசியாக ஒரு போர்ஷன் வரும்போது சொல்லுவார், இதுக்கு ஹிந்துஸ்தானி மியூசிக்கில் ஹபீர் கல்யாணின்னு பேர், அதனால் அதையும் நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு அதையும் பாடி காட்டுவார். இப்படி ஒரு காம்பினேஷனில் நீங்கள் இதனுடைய பேரலில் யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்க, உள்ள வாசிக்க முடியாதுன்னு வெளியே அனுப்பிச்சதுக்கு அப்புறமா, ஐ ரெஸ்பெக்ட் யுவர் மியூசிக், கேன் யூ பிளே அவர் நோட்ஸ் இன் யுவர் இதுன்னு கேட்ட உடனே அவர் வெஸ்டர்ன் நோட்ஸை நாதஸ்வரத்தில் சிவாஜி வாசித்து காட்டுவார் இல்லையா, அதுக்கு இணையான ஒரு காட்சியை நவரத்னத்தில் நீ வெஸ்டர்ன் பாட்டு பாடினியானா அதுக்கு இணையானது எங்களுடைய கர்நாடிக் கிளாசிக்கல் மியூசிக்ல என்னால காட்ட முடியும். டான்ஸ் பத்தி நம்ம பேசணும். மன்னாதி மன்னன்ல அல்ல ஆறாவது மன்னன் உண்டோ இல்ல, அது வெறும் மியூசிக் மட்டும்தான், பாட்டுன்னு ஒன்றும் கிடையாது. அதுக்கு வெறும் தாளத்துல மட்டும் வச்சு ஒரு பக்கம் நீங்க யோசிச்சு பாருங்க, பத்மினி மாதிரி ஒரு நாட்டிய பேரொழி ஒரு பக்கம் ஆடுறாங்க சார், அந்த மேடையில் இன்னொரு டான்சர் ஆடணும்னாலே பிரச்சனைங்க, அதுதானே ஃபேக்ட். இன்னொரு டான்சர் ஆடணும்னாலே பிரச்சனை. ஆனால் எம்ஜிஆர் ஒரு பக்கம் டான்ஸ் ஆடுறாரு காம்படிஷன்ல, நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணலாம்னு முடிவு பண்ணீங்கன்னா என்ன வேணா பண்ணலாம். ஆனால் நீங்க ஆனஸ்டா ஒரு பாட்டை பார்த்து ஒரு டான்சர் முன்னாடி ஒரு டான்ஸை இவ்வளவு கத்துக்கிட்டு ஒருத்தர் இப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காருன்னு நீங்க பார்க்கணும்னா, மன்னாதி மன்னன்ல இருக்க அந்த கிளிப்பிங்கை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாக்க, நாம இன்னைக்கு வரலாறு படத்துல இன்னிசை அளபடைக்கு முதல் 2 காட்சியில அஜித் ஒரு 2-3 ஃபேஸ் மூமெண்ட்ஸ் காட்டி எக்ஸ்பிரஷன்ஸ் காட்டும் போதே நம்ம பரவாயில்லையே இவர் ஓரளவுக்கு பண்றாருன்னு தோணுது. ஆனா அந்த காலத்துல இவ்வளவு பெரிய இதெல்லாம் இல்லாம எந்த விதமான கிமிக்ஸும் எல்லாம் பண்ணிட முடியாது. அதுல அவர் காமிச்சிருக்கக்கூடிய மூமெண்ட்ஸை நீங்க தயவு செய்து பார்க்கணும். மன்னாதி மன்னன்ல போய் அந்த கிளிப்பிங் எடுத்து போட்டு பாருங்க. நீங்க எல்லாரும் இந்த பாட்டு பார்த்திருக்கீங்களான்னு தெரியல, விழியே விழியே உனக்கென்ன வேலை விருந்துக்கு வரவா நாளைக்கு மாலை. அட்டகாசமான பாட்டு. டான்ஸ் பப்ளி, ஜெயலலிதா அவ்வளோ பப்ளியா ஒரு டான்ஸ். அதோட அவங்க காஸ்டியூம் ஒரு மிடி மாதிரி, அந்த காலத்துல அவ்வளவு பேட்ச் ஒர்க் போட்ட ஒரு மிடி காஸ்டியூம் டிசைனர்ஸ் இன்னைக்கும் எடுத்து பார்த்து, ஓ இந்த ஸ்கர்ட் நல்லா இருக்கு, எப்படி ஒரு ஸ்கர்ட் போட்டு விடலாமே அப்படின்னு காஸ்டியூம் டிசைனர்ஸ் ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்க வேண்டிய ஒரு ஸ்கர்ட் அது. 2 பேரும் தான் டான்ஸ் ஆடுவாங்க. ஒரு ஸ்டேஜ்ல தெரியும் எம்ஜிஆருக்கு, பொம்பளை நல்லா ஆடுறாப்பா, நம்ம மரியாதைக்கு ஓரத்துல நின்று ரசிச்சாவே போதுமானதுன்னு. தலைவர் ஓரத்துல போய் அழகா அப்படி கையை கட்டிட்டு, நீ ஆடு ஆடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஓரத்துல நின்று எக்ஸ்பிரஸ் பண்ணுவாரு. ஃபுல்லா அந்த இவ்வளோத்துக்கும் அந்த மாதிரி சுத்துவாங்க. அதை ரசிச்சு ரச்சா என்ன ஆட்டம் ஆடுதுற அந்த பொண்ணு, நல்லா ஆடுது, பரவாயில்ல, நல்ல ஹீரோயின் தான் நம்ம போட்டிருக்கோம் படத்துல அப்படின்ற அவ்வளோ கர்வமும் அவர் கண்ணில் தெரியும். சரி, ஒரு ஆர்டிஸ்ட் மனசு என்ன அப்படின்னாக்கா, எதிர இருக்கவனுடைய ஆர்ட் ரொம்ப அற்புதமாக இருந்தா ஓரமா நின்று ரசிக்கிற ஒரு கலைஞன் இருக்கார்ல, அதனால தாங்க எம்ஜிஆர் படம் ஜெயிச்சது. இன்னொன்னு சொல்றேன், ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் எப்படி தெரியுமா இருப்பான்,
எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா நீயும் வா, 2 பேர்ல ஒன்று பார்த்துடலான்னு சொல்றது இருக்கும். இதை ஒவ்வொரு படத்திலும் எம்ஜிஆர் நம்பியாரோட செய்திருப்பார். அதே மாதிரி இந்த நிராயுத பாணி அடிக்கக்கூடாதுன்றதுக்காக ஒருத்தன் கையில வாள் இருந்து சண்டை போட்டு அந்த வாள் படுத்தா எடுத்துக்கொள் உன் குத்துவாளை அப்படிம்பார் தலைவர். இதெல்லாம் என்னன்னாக்க நிராயுத பாணியா இருக்கவனை அடிக்காத அப்படின்னு ஒரு ஃபாலோயிங் இருக்கவனுக்கு நம்ம ஊர் ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, கையில வெப்பன் இருந்த உடனே குத்து 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 குத்துன்னு எல்லாரையும் குத்துற இப்பதானே பாக்குறோம். அப்படிலாம் ஒரு படத்துல கூட நிராயுத பாணியாக இருக்கக்கூடிய எதிரில் இருந்த எவனையும் எம்ஜிஆர் அடித்ததாக ஒரு ரெஃபரன்ஸ் படம் கூட வர முடியாது. இன்னொன்னு சொல்லட்டுங்களா, இது எல்லாத்தோட பெரிய அற்புதம் இந்த ஃபைட்ல, அவரே டைரக்டர். இப்ப நம்ம டைரக்டருங்க, நம்ம எவ்வளோ ஹேலோ எஃபெக்ட் கொடுத்துப்போம், இன்னொன்று 2 லைட்டு போடுப்பானே, சரியான ஃபைட் சீன். நான் பயங்கரமா ரசிப்பேன் ஃபைட் சீனை. ஆனா அது ஆர்டிஸ்டிக்கா இருக்கணும். ஒரு சிலம்பமா இருக்கணும், இல்ல ஒரு மான்கொம்பு சண்டையா இருக்கணும், இல்ல ஒரு பாக்ஸிங் ஃபைட்டா இருக்கணும், என்ன சண்டையா வேணா இருக்கலாம். ஆனா சண்டை அவ்வளோ அழகா இருக்கணும். அந்த சண்டையோட முடிவில் சமாதானம் இருக்கணும், ஒரு ரெஃபர்மேஷன் இருக்கணும், ஒரு ரெனைசன்ஸ் இருக்கணும். அதுதான் ஃபைட்டினுடைய எண்ட் பர்பஸா இருக்க முடியும். எம்ஜிஆரோட எல்லா படத்துலையும் அதை பார்க்கலாம். உலகம் சுற்றும் வாலிபன்ல அவர் ரகசிய குறிப்பு எடுப்பதற்கு ஒரு பெரிய புத்தர் கோயிலுக்கு போவார். ஏன்னா என்னன்னா ஒரு அணு ஆயுதத்தினுடைய 4 பகுதி 4 இடத்துல இருக்கும். 4வது பகுதி பெரிய புத்தர் கோயிலினுடைய புத்தர் சிலையில இருக்குன்னு அவருக்கு அந்த குறிப்பு கிடைச்சிருக்கும். இப்ப போற போது என்ன ஆகும்னாக்கா, அந்த புத்தர் கோயில் இருக்கக்கூடிய அந்த புத்திஸ்ட் மாங்குக்கு மட்டும்தான் இவங்க அண்ணன் அடையாளம் தெரியும். படம் தெரியாதவர்களுக்காக அதை சொல்றேன். அந்த தம்பி தான் இப்ப போறாரு. போன உடனே என்ன ஆகும், ஐயா நான் வந்திருக்கேன் அப்படின்னோடனே அவர் என்ன பண்றாரு, வேஷத்துல இருக்கக்கூடிய நம்பியார் தான் உண்மையான புத்திஸ்ட் மாங்க்னு நினைச்சுக்கிறார். ஏன்னா தலையில ஒரு பெரிய டவல் எல்லாம் போட்டுக்கிட்டு புத்திஸ்ட் மாங்க் மாதிரி வேஷம் போட்டுருப்பார். உங்களுக்கு அந்த ரகசிய குறிப்பு எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியும் அப்படின்னு உடனே என்ன அந்த குறிப்புன்னு உடனே கிமோக்கோ மிக்காயு நிமோனா என்னன்னாக்கா பெரிய புத்தர் சிலை, அதுக்கு கீழே இருக்க கல்லுல 4வது கல்லு, அதுல இருந்த பக்கம் வலது கல்லு, அதுக்கு கீழே தான் இருக்கு, எடுத்துக்கோ அப்படின்னு உடனே இவர் கல் எடுத்து ஒரு கத்தியால அந்த கல்லை எடுத்துட்டு அந்த ரகசிய குறிப்பை எடுத்து அப்படி பார்க்கிற போது குத்து நம்பியார் குத்துவார். ஐயா நீங்களா இந்த பாவத்தை செய்றீங்க அப்படின்னு ஆரம்பிப்பான். நம்பியார் ஃபுல் இதையும் பார்த்தாக்கா ஒரு கோல்டன் கலர்ல ஷார்ட்டா ஒரு வேஷ்டியை கட்டிட்டு தொடையில பட்ட 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 அப்படிம்பா ஒரு தங்கப்பல்ல வச்சுக்கிட்டு அந்த ஃபைட்டை நீங்க பார்த்து முடிச்சு செம்ம மாத்திடுவார். அந்த புத்தர் சிலையில ஒண்ணுமே அடிக்க மாட்டார், அப்படியே வெளியில கூட்டிட்டு வந்தவரை வெளியில வந்த உடனே திருப்பி கொடுப்பார் ஃபுல்லா. அவர் ஓஞ்சி கீழே விழுந்துருவான். இப்ப உண்மையான அந்த மாங்க் யாருன்னு தேடி உள்ள போவார். அவருக்கு தண்ணி தெளிச்சு அவரை கூட்டு வர்றார். என் நண்பன் எங்கே அப்படின்னு அந்த மாங்க் கேட்பார். யாரு? அவர் அடிச்சு போட்டுட்டு வேஷம் போட்டுட்டு இருக்காருல நம்பியார், அவன் எங்கே உடனே இங்கதான் இருக்கிறான். அவர் தாங்க டைரக்டர், நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் தான் டைரக்டர், எம்ஜிஆர் தான் டைரக்டர் படத்துக்கு. இப்ப அந்த மாங்க் கேட்பாரு, என்ன நண்பா இப்படியா ஒருவரை அடிப்பது அப்படின்னு கேட்பாரு அந்த மாங்க். அதுக்கு எம்ஜிஆர் சொல்லுவாரு, ஐயா அந்த புத்தர் சிலைக்கு முன்னால் என் கை விரல் நுனி கூட அவர் மேல் பரவில்லை அப்படின்னுவாரு. அதுக்கு அந்த மாங்க் சொல்லுவாரு, எங்க இருந்தால் என்ன நண்பா, எங்க இருந்தால் என்ன நண்பான்னு கேட்பாரு. டேய் புத்தர் சிலத்துக்கு முன்னாடி அடிச்சா என்ன, வெளியே அடிச்சா அடி கொடுத்தது தானடா உண்மை, அடிக்கலாமாடா ஒருத்தனேன்னு ஒரு ஹீரோவுடைய கொஸ்டின் பண்ணாக்க ஒரு துணை கேரக்டரோ இல்ல ஒரு நிமிஷம் வந்துட்டு போற கேரக்டரோ ஒரு ஹீரோவுடைய கான்டக்டையே கேரக்டரையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு கேள்வியை எங்க இருந்தால் என்ன நண்பான்னு கேட்கிற ஒரு டயலாக எம்ஜிஆர் தான் வைக்கிறார் என்றால், நான் அச்சிட்டேன்றதுக்காக நீங்க யாரும் அடிக்காதீங்க, நான் அச்சது சினிமாவுக்கு நிஜ வாழ்க்கையில யாரும் அடிக்க கூடாது அப்படின்ற பொறுப்புணர்ச்சி ஒண்ணு வைக்கிறார்ல ஒரு டயலாக்ல. அங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், 1000ல் ஒருவன் கடல் கொள்ளைக்கு போறாங்க. கடல் கொள்ளைக்கு போகின்ற பொழுது எப்படியாவது நம்பியார் ஜெயலலிதாவை கை கொண்டு விடுவார்ன்ற பயம், அதனால ஒரு பெரிய பொட்டி எடுத்து பொட்டிக்குள்ள ஜெயலலிதாவை வச்சு கடல் கொள்ளைக்கு கூட தூக்கிட்டு போறாங்க. கொள்ளடிக்கிற பொருளை எடுத்துட்டு வர பெட்டி மாதிரி. விஷயம் நம்பியாருக்கு தெரிஞ்சிருது. நேர கடற்கரைக்கு வந்துடுறார். மணிமோகனா அந்த பெட்டி இல்லைன்னு இருக்கிறது. பெட்டி உம்முடையதாக இருக்கலாம், ஆனால் அதில் இருக்கும் பொருள் என்னுடையது. இது ஒவ்வொருவரும் அரசாங்கத்திற்கு சொல்வது. பெட்டி உம்முடையதாக இருக்கலாம், ஆனால் அதில் இருக்கும் பொருள் எம்முடையது. என்னங்க எவ்வளவு பெரிய டயலாக். பெட்டி உங்களுடையதாக இருக்கலாம், ஆனால் அதில் இருக்கும் பொருள் நாங்க கொடுத்த வரி பணம். எங்களை கேட்காம செலவு பண்ண முடியாது, நாங்க ஒத்துக்காம செலவு பண்ண முடியாது, நீங்களாம் முடிவு பண்ண முடியாது. எவ்வளவு பெரிய விஷயம். பெட்டி உம்முடையதாக இருக்கலாம், ஆனால் அதில் இருக்கும் பொருள் எம்முடையது.
உடனே அவர் வாழை உருவன உடனே ஐயோ அப்படின்னு ஜெயலலிதா பார்த்துறாங்க, பூங்கொடி இரு விளையாடிட்டு வருகிறேன். ஒரே ஒரு ஃபைட் சீன் தான். இதில் எத்தனை விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா? 1000 விஷயம் இருந்தாலும் ஒரு கணவன் இறந்து விட்டான்னாக்கா அந்த பொண்ணு அவளுக்கு வாழ்க்கை இல்லாமல் போயிடும். நீங்கள் இன்னைக்கு நடக்கிற எவ்வளோ கேங்ஸ்டர்ஸ் ஃபைட்டில் எத்தனை பெண்களுக்கு அவர்கள் கணவன் இல்லாமல் அவர்கள் வாழ்க்கை திசை மாறுகிறது. 2 கேங்ஸ்டர்ஸ்குள்ள ஃபைட் இருக்கலாம், ஆனால் ஒரு ஃபேமிலி நாசம் ஆகிடக்கூடாது அந்த ஃபைட்லன்ற அவ்வளோ பெரிய கான்செப்டை ஒரு சின்ன ஃபைட்டுக்குள்ள வச்சு, சகோதரி என் மீது ஏதாவது தவறு வைக்கிறதா அப்படின்னு தலைவர் கேட்கும்போது, தலைவா நீ தான் தலைவா நமக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நமக்கு அது அது அடுத்தது நமக்கு தேவை அவரது உயிர் அல்ல அப்படின்னு சொல்ற 2. இதே படத்துல பின்னாடி ஒரு சீன் வரும். இவர ராமதாஸ கத்தியால குத்திடுவாங்க. நமக்கு தேவை அவரது உயிர் அல்ல மன மாற்றம் அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லுவார். எந்த சண்டையுமே அடுத்தவன் திருந்த வேண்டும் என்பதற்காக ஏற்பட வேண்டுமே தவிர அடுத்தவன் தீர வேண்டும் என்பதற்காக ஏற்படக்கூடாது என்பதை ஒவ்வொரு படத்திலையும் எம்ஜிஆர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே வந்தார். அப்ப எம்ஜிஆர் ரவீந்திரன் சொல்றாரு, அட பைத்தியக்காரா, நீ 16 ரூபாய் கேட்ட, அது என்ன சொல்லி கேட்ட? தாலி சென்டிமெண்ட் சொல்லி கேட்ட. எங்க அண்ணன் புள்ள ஊட்டிக்காரட்டா, அவர் கையினால ஏன் கொடுக்க செஞ்ச தெரியுமா? நீயும் அவரை போல புள்ள குட்டியோடு சிறந்து வாழணும்டா. அரசியல் வியூகம் ஒன்று இருக்கிறது. அப்ப எம்ஜிஆர் தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் தமிழுக்கு எப்படியோ அது மாதிரி ஆந்திராவில் என்டிஆர், இங்கே எம்ஜிஆர் என்டிஆர். இங்கே நமக்கு இவர் இதய தெய்வம், அவர் அங்கு தேவுடு. அந்த மக்கள் அவர் எப்படி வைத்திருந்தார்கள். ஒரு தடவை எம்ஜிஆர் ராமாவரம் இல்லத்திற்கு பார்க்கறதுக்கு என்டிஆர் வராரு. என்டிஆர் அப்ப கட்சி ஆரம்பிக்கல. என்டிஆர் முதலமைச்சர் இல்ல, என்டிஆர் கிருஷ்ணர், என்டிஆர் நடிகர். என்டிஆர்ங்கிறவர் அவர் ஒரு அப்படிப்பட்ட ஒரு மனிதன். ராமாவரம் இல்லத்திற்கு முதலமைச்சர் எம்ஜிஆர் பார்க்க வராரு. வந்த உடனே எம்ஜிஆர் உதவியாளர்கள், ஐயோ மேலே எம்ஜிஆர் ரொம்ப டயர்டா படுத்திருக்காரு, கீழே பார்க்க வந்திருக்கவர் என்டிஆர். இந்த வேலைக்காரங்களுடைய நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எம்ஜிஆர் செக்ரட்டரி, செயலாளர், பணியாளர்களுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. அப்படியே செதறி போனாங்க, பதறி போனாங்க. இப்போ சொல்ற என்டிஆர் தலைவர் இருக்காரா? யாரு? என்டிஆர் கேட்காரு எம்ஜிஆர், தலைவர் இருக்கு. இந்த ஆதவன் தான் சொல்ல வேண்டும். இந்த ஆதவன் அரசியல் வானில் ஒளிர்வதற்கு காரணமும் மக்கள் திலகம்தான். அவர் எதிர்த்ததால் ஆதவன் மேகத்தால் மறைக்கப்பட்டார், அதற்கு காரணமும் மக்கள் திலகம்தான். அப்ப மக்கள் திலகம் ஆதவனை விட உயர்ந்தவர். இந்த கோர்ட் இது உச்ச நீதிமன்றமா அல்லது உயர் நீதிமன்றமா? நாளை தீர்ப்பு என்று சொல்ல, இது எம்ஜிஆர் நீதிமன்றம், இம்மீடியட் ஜட்ஜ்மெண்ட். அரசன் கொடுக்காத தீர்ப்பை, அந்த ஆண்டவன் கொடுக்காத தீர்ப்பை எம்ஜிஆர் தருவார். இன்னும் இந்த பட்டிமன்றத்தை முழுமையாக விண்ணிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கூடிய எம்ஜிஆர் அந்த ஜட்ஜ்மெண்ட் எனக்கு இன்னும் அனுப்பல. அது வரைக்கும் நானும் கொஞ்சம் உளர போறேன். ஏன் உளறலையும் கேளுங்க. அதுக்குள்ள அவர் எழுதி முடிச்சிருவாரு. எழுதி முடிச்சு டைப் அடிச்சு ஃபேக்ஸ்ல அனுப்புறாரோ மின்னஞ்சல்ல அனுப்புறாரோ எனக்கு தெரியாது. அவர் அனுப்பின உடனே என் மண்டையவே பாருங்க அப்படின்ட்டு அவர் அனுப்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். அப்படிங்கிற டைம் தான் இவர் எனக்கு பெல் அடிக்கிற டைம். சரி, இப்ப பாருங்க, 2 அணி இவர்கள் பேசிய பேச்சுக்களினுடைய சாராம்சத்தை நான் சுருக்கி சொல்ல வேண்டும், அதுதான் முறை. ஆனால் அதற்கும் கால அவகாசம் பத்தாது. இவர்கள் சொன்னதையும் நான் சுருக்கி சாரத்தின் சாரமாக சொல்லுகிறேன். இந்த 3 பேரும் பேசினது, அணித்தலைவர் திரும்ப பேசினது, இவங்க பேசினதெல்லாம் வச்சு பார்க்கும் போது எனக்கு ஒரு உணர்வு வந்தது. அந்த உணர்வை சொன்னாலே போதும், அவங்க சொன்னதெல்லாம் நான் திருப்பி சொன்னது மாதிரி. இவங்க 3 பேரும் பேசி இவர் திரும்ப பேசிய கருத்துக்களை எல்லாம் நான் மீண்டும் நினைவுபடுத்தி பார்க்கிறேன். மக்கள் திலகத்தின் மங்கா புகழுக்கு காரணம் மனிதாபிமானமே என்று இவர்கள் வாதிட்ட போது என் இதயம் கசிந்தது, என் கண்கள் கலங்கின.
துரைக்கரணா போலவே எனக்கும் தொண்டை அடைக்கிறது இன்பத்தால். அந்த மனிதாபிமானமிக்க மகோன்னத மனிதனினுடைய அந்த கருணாமூர்த்தியினுடைய வார்த்தையை கவனிங்கள். கருணாமூர்த்தி என்ன? கருணாநிதி, கருணாமூர்த்தி. இவர் துரை கருணாநிதி. அந்த மாபெரும் மனிதனுடைய அந்த இதயம் அந்த மனிதாபிமானத்தை கக்கிய போது எனது இதயம் கசிந்தது, அந்த இரத்த நாளங்கள் விம்மின, எனது கண்கள் கண்ணீர் தூயை இப்போதும் சிந்திக் கொண்டிருக்கிறது. இதுதான் அந்த மனிதனின் மனிதாபிமானத்தின் மூலமாக கிடைத்த உணர்வு. இந்த பக்கம் மக்கள் திலகத்தின் மங்கா புகழுக்கு காரணம் அவரது சமூக அக்கறையே என்று இந்த மூவரும் வாதிட்டு, அணித்தலைவர் மீண்டும் வாதிட்டு, இவர்களுடைய கருத்தை நினைக்கும் போது அப்போது எனக்கு என்ன உணர்வு ஏற்பட்டது தெரியுமா? இந்த உலகிலேயே மிகப்பெரிய உச்சகரமான இடம் இது எவரெஸ்ட் சிகரம். அந்த எவரெஸ்டின் மீது நின்று கைதட்ட வேண்டும் என்று தோன்றியது. ஒரு ராயல் சல்யூட் அடிக்க வேண்டும் என்று தோன்றியது. ஆக இவங்க பேசின உணர்வு அதுதான். ஆக எம்ஜிஆரின் மனிதாபிமானத்தை நினைக்கும் போது கண்கள் கசியும், இந்த உலகத்தினுடைய ஆழம் புரியும். எம்ஜிஆருடைய சமூக அக்கறையை நினைக்கும் போது மெய் சிலிர்த்து எழுந்து நின்று உயர நின்று கைதட்ட வேண்டும் என்று தோன்றும். இந்த உலகத்தினுடைய உயரம் தெரியும். இந்த பூமி பந்தினுடைய ஆழம் எவ்வளவு, இந்த பூமி பந்தினுடைய உயரம் எவ்வளவு, அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். சரி, நானும் என் பங்குக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிள், மனிதாபிமானத்தின் உச்சத்திற்கு ஒரு எக்ஸாம்பிள், சமூக அக்கறையினுடைய உச்சத்திற்கு ஒரு எக்ஸாம்பிள், அதை மட்டும்தான் பேசப் போகிறேன். அதை முடித்ததும் அதற்குள் அங்கிருந்து எனக்கு தீர்ப்பு வந்துவிடும். அவர் காண்பித்து விடுவார், வந்துவிடும். சொல்றேன். எம்ஜிஆர் கூடவே எம்ஜிஆர் பிக்சர்ஸ் ரவீந்திரன் ஒருத்தர் இருந்தார். அவர் நாகூர்காரரு, ஒரு இஸ்லாமிய சகோதரர். எம்ஜிஆர் அவருக்கு ரவீந்திரன் பேர் வச்சதே எம்ஜிஆர் தான். ரவீந்திரன் சொன்னா யாருக்கும் தெரியாது, எம்ஜிஆர் பிக்சர்ஸ் ரவீந்திரன் சொல்லணும். என்னென்ன முத்தன்னே நாடோடி மன்னன்ல உதவி வசனகர்த்தா, ஆனா கிட்டத்தட்ட அவர் தான் வசனகர்த்தா. ஆமா, அந்த அவருக்கு கல்யாணம் நாட்களை பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ப அவர் என்ன செய்றாரு, ராமாவரம் இல்லத்துல எம்ஜிஆர், அவரது மூத்த சகோதரர் எம்ஜி சக்கரபாணி ரெண்டு பேத்துக்கிட்டையும் தன்னுடைய கல்யாண டேட்டை அனௌன்ஸ் பண்ணி ஆசீர்வாதம் வாங்குறாரு. இப்போ சக்கரபாணி கேட்கிறாரு, ஏப்பா ரவீந்திரா, உன் கல்யாணத்துக்கு எவ்வளவு வேணும்? இவர் சொல்றாரு 16 ரூபாய். எவ்வளவு? 16, 16 ரூபாய் கொடுங்கன்றாரு. சக்கரவாணி சிரிக்கிறாரு. எம்ஜிஆர் பக்கத்தில் உட்கார்ந்து அசந்து போயிருக்கிறாரு, என்ன 16 ரூபாய் கேட்கிறான்னு. அப்ப சக்கரவாணி சொல்றாரு, எப்பா 16 ரூபா நீ இஸ்லாமிய கல்யாணம் பிரியாணிக்கே பத்தாதப்பா, ஒரு பிரியாணிக்கே பத்தாத. அப்ப ரவீந்திரன் சொல்றாரு, நான் உங்ககிட்ட வளர்ந்தவன், உங்ககிட்ட வாழ்ந்தவன், என்னை எந்த குறையும் இல்லாம வச்சிருக்கீங்க, எனக்கு 16 ரூபா போதும். இதுவும் எதுக்குன்னா, எங்கள் அவர்களில் தாலி செய்யும் போது 2 கிராம் தங்கம் தேவைப்படும். அந்த 2 கிராம் தங்கம் அந்நாளில் 16 ரூபாய், அது போதும் என்கிறார்கள். எம்ஜிஆரே அசந்துட்டார். எம்ஜிஆர் அசர வைக்கிறதுங்கிறதுக்கு ஒரு தனி கலை. எம்ஜிஆரை பார்த்து நாம் அசந்துருவோம், ஆனா எம்ஜிஆரை அசர வைத்தவர்களும் உண்டு, எம்ஜிஆரையே மெய்சில் இருக்க வைத்தவர்களும் உண்டு. அவர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் தான். அப்ப அவர் சொல்றாரு, எம்ஜிஆர் மௌனமாவே இருக்காரு, ஏன்னா அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே அண்ணன் தம்பி 2 பேரும் உள்ள போறாங்க. ரவீந்திரன் வெளியில காத்துக்கிட்டு இருக்காரு. வெளியில சக்கரபாணி மட்டும் வராரு. இவர் கேட்ட 16 ரூபாய சக்கரபாணி அவர் கையால கொடுத்துட்டாரு. ரவீந்திரன் வாங்கிட்டாரு, சக்கரபாணி போயிட்டாரு. இப்ப ரவீந்திரனுக்கு சக்கரபாணி வெளியில போயிட்டாரு, எம்ஜிஆர் வீட்டுக்குள்ள இருக்காரு. என்ன செய்யணும் தெரியல, வெளியில அப்படியே நிக்கிறாரு. ஒரு சில நிமிடங்கள் மக்கள் திலகம் வெளியே வருகிறார். அவர் கேட்கார், என்ன ரவீந்திரா, ஏன் என்ன நிக்கிற, பணம் பத்தலியா? அவர் அதுக்கு இல்லனே, நான் கேட்டது 16 ரூபாய் தானே, கொடுத்துட்டீங்க, பணம் போதும். என்ன தலைவா, எம்ஜிஆர் பார்த்து சொல்றாரு,
இதை உங்க கையினால கொடுப்பீங்கன்னு நினைச்சேன்றார். ஏங்க எம்ஜிஆர் என்கிற மனிதனை நினைத்து பாருங்க. எம்ஜிஆர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உலகத்திலேயே அனைவராலும் மிகப்பெரிய ராசிக்காரர் என்று மதிக்கப்பட்டவர். அப்படியே மதுராந்தகத்தை தாண்டி செங்கல்பட்டு மெயின் ரோடு வந்த உடனே அதிகாலை நேரம் மக்கள் எல்லோரும் காரில் போற எம்ஜிஆர் என்பதை புரிந்து கொண்டு, ஐயா வந்துட்டியா ஐயா, எங்க நிலத்துல விளைச்சலே இல்ல, உன் கால பதியா, ஒரு ராசியில எங்க நிலம் விளையும் சொல்றாங்க. ஒருத்தன் சொல்றான், அந்த தங்க கால கொண்டியா சகதியில வைக்க சொல்ற, ஐயா நீங்க இங்கேயே இருங்க, ஒரு மண் சட்டியில எங்க நிலத்துல வந்து மண்ணை எடுத்துட்டு வரேன், அந்த மண்ணை நீங்க தொட்டு கொடுங்க, அது நாங்க தூங்குறோம், அங்க பொன் விளையும் சொல்றான். இப்படி உலக மக்கள் எல்லாம் எம்ஜிஆர் ராசி மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அப்ப எம்ஜிஆர் ரவீந்திரன் சொல்றாரு, அட பைத்தியக்காரா, நீ 16 ரூபாய் கேட்ட, அது என்ன சொல்லி கேட்ட? தாலி சென்டிமெண்ட் சொல்லி கேட்ட. எங்க அண்ணன் புள்ள குட்டிக்காரட்டா, அவர் கையினால ஏன் கொடுக்க செஞ்ச தெரியுமா? நீயும் அவரை போல புள்ள குட்டியோடு சிறந்து வாழணும்டா. தன்னை தாழ்த்துகிறான். ஐயோ, இந்த சென்டிமெண்ட் உண்மையோ பொய்யோ, எது ஒரு காரணத்தாலும் ரவீந்திரன் புள்ள குட்டி இல்லாம போயிடக்கூடாது. உலகத்துல எவனாவது நினைப்பானாயா? உலகத்துல எவனாவது நினைப்பானா? கடவுள் குணம் என்றால் இது கடவுளுக்கும் மேலான குணம், தெய்வ குணம். இன்னைக்கு நம்ம இதய தெய்வம் எம்ஜிஆரை கும்பிடுறோமே, அதற்கு இந்த மனிதாபிமானம் உச்சம். எம்ஜிஆர் மனிதாபிமானத்தால் உச்சம் தொட்ட இன்சிடென்ட். உடனே எம்ஜிஆர் சொல்றாரு, பைத்தியக்காரா, 16 ரூபாய் எங்க அண்ணன் கையினால் கொடுத்தேன், நீ தாலி சென்டிமெண்ட் சொல்லி கேட்ட, இந்தாடா 10,000 ரூபான்னு திருப்பி 10,000 ரூபாய்க்கு இவர் கொடுக்கிறார். 10,000 ரூபாய் அன்று எவ்வளவு தெரியுமா? ஒரு பவுன் தங்கம் சுமார் 100 ரூபாய் என்று வைத்துக் கொண்டால் அது 100 பவுன் காசு. ரவீந்திரனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. எம்ஜிஆரையா ராசி கிட்டவர் என்று அவர் நினைத்துக் கொண்டார். காலில் விழுந்து புலம்புகிறான், தலைவா, என் தெய்வமே, என் தாயே, நீ இப்படி சொல்லலாமா? உன்னை எல்லாம் நாங்கள் அப்படியா நினைத்திருக்கிறோம். உன் கைப்பட்டால், உன் மூச்சு காற்றுப்பட்டால் இந்த உலகம் பொன்னுலகாகும், அதை உலகம் கண்டு கொண்டிருக்கிறது, நீ இப்படி சொல்லலாமான்னு எம்ஜிஆர் காலில் விழுந்து பதறாரு, செதறாரு, அழுகிறாரு, குலுங்குறாரு. எம்ஜிஆர் அவரை தூக்கி நிறுத்தி, இந்த 10,000 போதவில்லை என்றால் கேள் அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கார். இப்படி எல்லாம் ஒரு இன்சிடென்ட், ஒரு நிகழ்ச்சி உலகத்தில் எந்த காவியத்திலாவது, எந்த காப்பியத்திலாவது, யார் வரலாற்றிலாவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? எவன் வாழ்க்கையும் இப்படிப்பட்ட ஒரு மனிதாபிமானம் நடந்திருக்கிறதா? மனிதாபிமான விஷயத்தில் எம்ஜிஆரை வேறு யாரோடும் தயவு செய்து ஒப்பிடாதீர்கள். யாரையும் எம்ஜிஆரோடும் ஒப்பிடாதீர்கள். இது நடக்காது. இதை நினைக்கும் போது கண்கள், இதயம் கசிகிறது, கண்கள் படிக்கிறது. இது எம்ஜிஆரின் மனிதாபிமானத்தை சொல்ல 1,00,000 1 கோடி இன்சிடென்ட் சொல்லலாம். இந்த ஒண்ணு முடிச்சுக்கிறேன். அடுத்து சமுதாய அக்கறைக்கு வாங்க. எம்ஜிஆர், நீங்க திருக்குறள் படிச்சீங்கன்னா, அதாவது அரசியல் அப்படிங்கக்கூடிய ஒரு இயல், அதுல கிட்டத்தட்ட 25 அதிகாரம் இருக்கு. அந்த 25 அதிகாரமும் அரசனுக்கு தேவையானது. அதுல தொடக்கத்திலேயே இறைமாட்சின்னு வரும். அந்த அரசனுக்கு தேவையான இலக்கணங்களாக வள்ளுவர் வகுத்திருக்கிறார் 25 திருக்குறள், 250 பாட்டு. எனக்கு தெரிஞ்சு அந்த 25 திருக்குறளையும் வள்ளுவர் எம்ஜிஆரை பார்த்துத்தான் எழுதியிருக்க வேண்டும் என்று நினைக்கிறது. ஆனால் சொல்ல முடியவில்லை, காலகட்டத்தால் பின்தங்கி விட்டார்கள். இல்லை இல்லை, ஒருவேளை ஜென்மங்களை ஒத்துக்கொண்டால் வள்ளுவருக்கு முந்தைய ஜென்மத்தில் எம்ஜிஆர் பிறந்திருக்க கூடும், ஆண்டிருக்க கூடும். அதை பார்த்து வள்ளுவன் எழுதியிருக்க கூடும். அந்த 250 திருக்குறளையும் படிச்சு பாருங்க. அப்போ அரசியல் வியூகம் ஒன்று இருக்கிறது. அப்ப எம்ஜிஆர் தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் தமிழுக்கு எப்படியோ அது மாதிரி ஆந்திராவில் என்டிஆர், இங்கே எம்ஜிஆர் என்டிஆர், இங்கே நமக்கு இவர் இதய தெய்வம், அவர் அங்கு தேவுடு. அந்த மக்கள் அவர் எப்படி வைத்திருந்தார்கள்? ஒரு தடவை எம்ஜிஆர் ராமாவர இல்லத்திற்கு பார்க்கிறதுக்கு என்டிஆர் வராரு. என்டிஆர் அப்ப கட்சி ஆரம்பிக்கல. என்டிஆர் முதலமைச்சர் இல்ல, என்டிஆர் கிருஷ்ணர், என்டிஆர் நடிகர். என்டிஆர்ங்கிறவர் அவர் ஒரு
அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ராமாவரம் இல்லத்திற்கு முதலமைச்சர் எம்ஜிஆரை பார்க்க வராரு. வந்த உடனே எம்ஜிஆர் உதவியாளர்கள், ஐயோ மேலே எம்ஜிஆர் ரொம்ப டயர்டா படுத்திருக்காரு, கீழே பார்க்க வந்திருக்கவர் என்டிஆர். இந்த வேலைக்காரங்களுடைய நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எம்ஜிஆர் செக்ரட்டரி, செயலாளர், பணியாளர்களுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. அப்படியே செதறி போனாங்க, பதறி போனாங்க. இப்போ சொல்ற என்டிஆர் தலைவர் இருக்காரா? யாரு? என்டிஆர் கேட்காரு எம்ஜிஆர், தலைவர் இருக்காரா? அப்ப அவங்க, ஐயா இருக்காரு, இப்பதான் தூங்க போனாரு. பொதுவா அவர் தூங்க போனா நாங்க உடனே எழுப்ப மாட்டோம், தேவைப்பட்டா கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு வெளியில நின்று கதவை தட்டுவோம். அப்போ அந்நேரம் தூங்கிக்கிட்டு இருக்க தலைவர் அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுப்பாரு. இதுதான் எங்க பழக்கம். என்டிஆர் சொல்றாரு, அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் உட்கார்ந்துருக்கேன். ஏய், எம்ஜிஆருக்காக என்டிஆர் வெயிட்டிங்யா, எம்ஜிஆருக்காக என்டிஆர் வெயிட்டிங். இவங்க போய் சொல்லல, 1/4 மணி நேரம் ஆகுது, அரை மணி நேரம் ஆகுது, 3/4 மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுது. என்டிஆர் முகம் கூலாவே இருக்கு. அவங்க பணியாளரை பத்தி சொல்ல, பதட்டப்படாதீங்க, நேராகுதுன்னு பதட்டப்படாதீங்க, தலைவர் ஓய்வு எடுக்கட்டும், பாவம் விடிய விடிய என்னென்னமோ பணிகளில் ஈடுபட்டிருப்பாரு, தூங்கட்டும் அப்படி சொல்றார். இதுக்கு மேலும் இவங்களுக்கு மனசு கேட்காம இப்ப எம்ஜிஆர் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அறையினுடைய, முதலமைச்சர் எம்ஜிஆர் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அறையினுடைய கதவை தட்டுறாங்க. அங்க உள்ளவா அந்த உதவியாளர் உள்ள போறாரு. எம்ஜிஆர், என்ன தலைவா, உங்களை பார்க்க என்டிஆர் வந்திருக்காரு. எம்ஜிஆருக்கு எப்படி இருக்கும்? டக்குன்னு வந்திருக்காரு. எம்ஜிஆர் வந்து யானை இல்ல, படுத்தா லேட்டா எந்திரிக்கிறதுக்கு. எம்ஜிஆர் குதிரை.